வணக்கம். பழனிசாமி மரகதம் அவர்களின் ஒரே பெண் பெயர் சௌந்தர்யா. 20 வயதில் அவளுக்கு திருமணம் செய்து 21வது வயதில் விதவையானாள். அவள் கணவன் மிகவும் வேகமாக பைக்கில் சென்று சாலை விபத்தில் இறந்து போகிறான். அன்றிலிருந்து தன் அப்பா அம்மாவுடன் தங்கி உள்ளாள் சௌந்தர்யா. ஒரு நாள் ஆற்றங்கரையில் குளித்துக் கொண்டிருந்தாள். எதிரே உள்ள ஒரு பெரிய மரத்தில் அவளின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தது ஒரு ராஜநாகம். தினமும் இது தொடர்கதையானது. வெளியூருக்கு சொந்தக்காரரின் திருமணத்திற்கு பழனிசாமியும் மரகதமும் பேருந்தில் பயணமானார்கள். அவர்கள் சென்ற பேருந்து மீது டேங்கர் லாரி மோதியது. அங்கேயே இருவரின் உயிர் பிரிந்தது. சௌந்தர்யா அனாதையானாள். வழக்கம் போல் அந்த ஆற்றின் எதிரே உள்ள மரத்தில் சௌந்தர்யாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது அந்த நாகம். சௌந்தர்யா வராமல் போகவே ஏமாற்றம் அடைந்தது. அந்த ராஜ நாகத்திற்கு ஒரு சக்தி இருந்தது. அதை நினைத்தால் மனித உருவில் தோன்றும். பொறுமை இழந்த அந்த நாகம் அழகான வாலிபனாக உருமாறியது. அழகான வாலிபனாக சௌந்தர்யா வீட்டிற்கு வந்தது. மெதுவாக எட்டி பார்த்தது. அவளோ தன் அப்பா அம்மா படத்தை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். ஏறி சொல்லி கூப்பிட்டான். வெளியே வந்தாள் சௌந்தர்யா. யாரு நீங்க? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பழனிசாமி ஐயாவுக்கு தூரத்து உறவுக்காரன். ஐயா இல்லைங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்பாவும் அம்மாவும் விபத்துல இறந்துட்டாங்க சொல்லிவிட்டு ஓவென்று அழுதாள் சௌந்தர்யா. நாகமும் அவளுடன் சேர்ந்து கொண்டு அழுதது. கொஞ்ச நாள் முன்னாடி பழனிசாமி ஐயா இந்த வீட்டையே தங்கி வேலைக்கு போடான்னு சொன்னாரு. அதனாலதான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் என்று கவலையுடன் சொன்னது நாகம். அவனை வெகுளித்தனமாக நம்பினாள் சௌந்தர்யா. அப்பா சொன்னபடி நீங்க இங்கேயே தங்கி வேலைக்கு போங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்று சொன்னாள். பொழுது சாயத் தொடங்கியது. உங்களுக்கு ராத்திரி என்ன சமைக்கட்டும் என்று கேட்டாள் சௌந்தர்யா. எனக்கு பாலும் முட்டையும் இருந்தா போதும் என்று சொன்னான். என்னது, பால முட்டையுமா? ரெண்டும் எப்படி ஒன்னா சாப்பிடுவீங்க என்றாள். சமாளித்தது நாகம். இல்லை நான் படுக்கும்போது பால் சாப்பிடுவது பழக்கம் என்றான். இரவு அவள் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள். நாகத்திற்கு ஆசை அதிகமானது. இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டது நாகம். முட்டையை நழுவி பாலில் விழ வேண்டும் என்று காத்திருந்தது. மறுநாள் காலை தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டான். அவன் வேலைக்கு செல்வதாக சொல்லி புறப்பட்டான். தூரத்தில் இருந்த காட்டிற்கு சென்றான். நாகமாக மாறி மரத்தின் மீது படுத்துக்கொண்டு யோசித்தான். பொழுது சாயத் தொடங்கியது. ஆழம் பூவையும் மல்லிகை பூவையும் எடுத்து வந்து சௌந்தர்யாவிடம் தந்தான். இதை நான் வைக்க கூடாது என்று மறுத்தாள். சௌந்தர்யா, இப்போது காலம் மாறிவிட்டது, இதை வைத்தால் எவ்வளவு அழகாக இருக்குன்னு தெரியுமா உனக்கு என்று சொல்லி தன் கையால் அவளுக்கு வைத்து விட்டான். அப்படியே மெய்மறந்து அவன் தோளில் சாய்ந்தாள் சௌந்தர்யா. பிறகு என்ன? முட்டையை நழுவி பாலில் விழுந்த கதையானது நாகத்துக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாம்பு மனிதா என்று அந்த இரவு இன்பமாக கழிந்தது அவர்களுக்கு. மறுநாள் காலை மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் சௌந்தர்யா. அந்த நாகமும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. சௌந்தர்யாவிடம் சிரித்து கொண்டே கேட்டான், நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்றான். உண்மை நிலை அறியாத சௌந்தர்யா, நீங்க எப்ப வேணும்னாலும் என் கழுத்துல தாலி கட்டுங்க, நான் ரெடிதான் என்றாள். ஒரு நல்ல நாளில் அவர்களின் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு வந்திருந்த பெண்கள், சௌந்தர்யா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, மாப்பிள்ளை சினிமா ஹீரோ மாதிரி இருக்கிறாரு என்றார்கள். நாகம் மனதிற்குள் சிரித்து கொண்டது. எல்லா நாட்களையும் சந்தோஷமாக கழித்தார்கள். மாதங்கள் கடந்து போனது. அவளுடன் வாழ ஆரம்பித்தவுடன் தான் நாகம் என்பதை மறந்தான். நன்றாக உழைக்க ஆரம்பித்தான். ஆனால் எப்போதாவது ஒரு முறை பாம்பாக மாறி மரத்தில் ஏறி படுத்துக் கொள்வான். அவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கியது. நாட்கள் நகர்ந்தன. சௌந்தர்யா கர்ப்பமானாள். அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி அவளுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பிரசவ காலம் நெருங்கியது. 10வது மாதம் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சௌந்தர்யா. நாகமும் சௌந்தர்யாவும் குழந்தையை பார்த்து பூரித்து போனார்கள். ஆனால் குழந்தையின் கண்களை பார்த்தவுடன் குழப்பமடைந்தாள் சௌந்தர்யா. நாகம் அவளுக்கு ஆறுதல் சொன்னது. குழந்தை வளர வளர எல்லாம் சரியாகிவிடும் என்றான். நாட்கள் நகர்ந்தன. குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். குழந்தை பாம்பு போல் சீறியது. பயத்தால் அழத் தொடங்கினாள் சௌந்தர்யா. வைத்தியம் செய்யும் பாட்டி அங்கே வந்தாள். குழந்தையை உற்று பார்த்தாள். சௌந்தர்யா, இது மனித குழந்தை மாதிரி இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே வெளியேறினாள். அந்த விஷயம் கிராமத்தில் காட்டு தீயாய் பரவியது.
ஊர் ஒன்று கூடியது. பஞ்சாயத்து நடந்தது. அந்த குழந்தை அந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் குழந்தையுடன் பெற்றோர்களும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். நாகம் தன் மனைவி குழந்தை அழைத்து கொண்டு காட்டிற்கு வந்தது. அங்கேயே ஒரு குடிசை அமைத்து வாழத் தொடங்கினார்கள். இனிமேலும் தன்னை பற்றிய விஷயத்தை மறைக்க கூடாது என்று எண்ணினான். குழந்தை உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தது. சௌந்தர்யாவை அழைத்தான். என்ன விஷயங்க என்று கேட்டாள். சட்டென்று அவள் காலில் விழுந்தான். பதறி போனாள் சௌந்தர்யா. உன்கிட்ட ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு சௌந்தர்யா என்று அழுதான். என்ன உண்மை என்கிட்ட மறைச்சிங்க, சொல்லுங்க என்றாள். நான் மனித ரூபத்தில் இருக்கும் நாகம். நீ ஆத்தங்கரையில தினமும் குளிக்கும் போது நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால மனுஷனா மாறி உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். உண்மை தெரிஞ்சா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சு உண்மையை மறைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு சௌந்தர்யா என்று அழுதான். பிரம்மை பிடித்து போய் நின்றாள் சௌந்தர்யா. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்க என்றாள். இப்போது என்னை பார் என்று சொல்லி பெரிய நாகமாக உருமாறினான். பயத்தால் அலறிக்கொண்டே ஓடினாள். சௌந்தர்யா சௌந்தர்யா ஓடாதே, நில்லு நில்லு என்று நாகம் அவளை பின்தொடர்ந்தது. சௌந்தர்யா ஓடிக்கொண்டே இருந்தாள். பின்னால் அவள் குழந்தையின் குரல் கேட்டது. அம்மா அம்மா என்னை விட்டு போகாதம்மா என்று குரல் கேட்டது. அவள் குழந்தை பறந்து வந்து கொண்டிருந்தது. அப்படியே தரையில் உட்கார்ந்து கதறி அழுதாள் சௌந்தர்யா. நாகமும் அவள் குழந்தையும் சௌந்தர்யா காலை பிடித்து கொண்டு அழுதார்கள். அவள் மனம் மாறியது. இறந்தாலும் வாழ்ந்தாலும் இவர்களுடன் தான். அவர்களை பின்தொடர்ந்தாள் சௌந்தர்யா. எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க கூட சந்தோஷமா வாழற சௌந்தர்யா. நாகம் மனிதனாக மாறி ஊருக்குள் சென்று வேலை செய்து சம்பாதித்தான். அவள் மகன் அவளுக்கு துணையாக வீட்டில் இருந்தான். அடிக்கடி அப்பாவும் மகனும் மரத்தின் மீது ஏறி படுத்துக் கொள்வார்கள். அன்று அமாவாசை இரவு 12 மணி. படுக்கையை விட்டு எழுந்தான். ஒரு பாழடைந்த மண்டபத்திற்கு சென்று நாகமாக உருமாறினான். நாகம் கக்கிக் கொண்டே இருந்தது. பட்டென்று ஒரு வைரக்கல் வெளியே வந்து விழுந்தது. மறுபடியும் நாகம் மனிதனாக உருமாறினான். பளபளவென்று ஜொலித்த அந்த வைரக்கல்லை எடுத்துக்கொண்டான். வீட்டிற்கு வந்து அந்த வைரத்தை மனைவியிடம் கொடுத்தான். மனைவி ஆச்சரியத்துடன், இது ஏது, எங்கிருந்து எடுத்து வந்தீங்க என்றாள். சௌந்தர்யா, அப்படி ஒரு தப்பான விஷயத்தை நான் செய்வேனா? இது என் வயிற்றிலிருந்து வந்த வைரக்கல். இதன் மதிப்பு பல கோடி போகும் என்றான். கணவன் மனைவி இருவரும் அதை பத்திரமாக பெட்டியில் வைத்தார்கள். அவர்களின் மகன் வளர்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று கவலைக்குள்ளானாள் சௌந்தர்யா. அப்போதுதான் அந்த காட்டின் வழியே சித்தர் ஒருவர் வந்தார். அவரிடம் தன் மகனும் கணவனும் அடிக்கடி பாம்பாக மாறுவதை சொல்லி அழுதாள் சௌந்தர்யா. அவளிடம் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வர சொன்னார். அந்த தண்ணீரில் மந்திரங்களை ஓதி அவளிடம் தந்தார். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகே தன்னோ சூர்யாய பிரசோத்யாத். கணவனும் மகனும் தூங்கும் போது அவர்கள் மீது தெளிக்க வேண்டும் என்று சொன்னார். அன்றைய இரவு பொழுது கணவனும் மகனும் பாம்பாக மாறி மரத்தின் மீது உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சௌந்தர்யா அந்த சித்தரை வணங்கினாள். அந்த இடத்தில் சித்தர் தோன்றினார். சொம்பில் இருந்த தண்ணீரை மரத்தின் மீது இருந்த பாம்புகள் மீது தெளித்தார். அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த பாம்புகள் மனிதர்களாக மாறின. சௌந்தர்யாவிடம் சித்தர் கூறினார், உன் மகனும் கணவரும் முழு மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு பழைய நினைவுகள் இருக்காது. இனிமேல் அவர்களை நினைத்தாலும் பாம்பாக மாற முடியாது. அவர்களை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றார். சௌந்தர்யா அவர் கால்களில் விழுந்து வணங்கினாள். சித்தர் அங்கிருந்து மறைந்தார். பொழுது விடிந்தது. அம்மா அம்மா என்று கூறிக்கொண்டே மகன் வந்தான். அவள் கணவனும் அங்கு வந்தான். நாங்க 2 பேரும் மரத்துக்கு கீழே படுத்திருந்தோம். நாங்க எப்படி அங்க போனோம் என்று சௌந்தர்யாவிடம் கேட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய். சௌந்தர்யா சமாளித்தாள். வீட்டில் புழுக்கமாக இருக்கிறது என்று அங்கு போய் படுத்திருப்பீர்கள் என்றாள். கணவனும் மகனும் குளித்துவிட்டு வந்தார்கள். அவர்களுக்கு பலகாரம் எடுத்து வைத்தாள்.
எனக்கு தலையெல்லாம் வலிக்கிறது, என் பெயர் கூட எனக்கு நினைவில்லை என்றான் கணவன். அம்மா, எனக்கு கூட அப்படித்தான் இருக்கிறது என்றான் மகன். உங்க அப்பா பேரு ஆதி, உன் பேர் கேசவன், அது கூட உங்களுக்கு மறந்து போச்சா என்றாள். அம்மா, இந்த காடே வேணாம்மா, நம்ம நகரத்துல போய் வாழலாம் என்றான் மகன். அந்த மரத்துக்கிட்ட போய் படுக்காதீங்க, அந்த மரத்துக்கு ஏதோ சக்தி இருக்கு, அதனாலதான் உங்க ஞாபக சக்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு என்று பேச்சை மாற்றினாள் சௌந்தர்யா. சரி சௌந்தர்யா, நம்ம பையன் சொல்ற மாதிரி நாம ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்தோம், நாம ஏன் ஊருக்குள்ள போய் வாழக்கூடாது என்றான். நாம நகரத்துல போய் வாழணும்னா நிறைய பணம் வேணும், கொஞ்சம் இருங்க என்று உள்ளே சென்றாள் சௌந்தர்யா. பெட்டியில் இருந்த வைரத்தை எடுத்து வந்தாள் சௌந்தர்யா. இந்த வைரம் உனக்கு ஏது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கணவன். இது எங்க பரம்பரை சொத்து, இதை டவுனுக்கு போய் வித்துட்டு வாங்க என்றாள் சௌந்தர்யா. அப்பாவும் மகனும் வியாபாரியிடம் சென்றார்கள். வியாபாரி கேட்டான், இது விலை உயர்ந்த வைரம், இது உங்களிடம் எப்படி கிடைத்தது என்றான். இது எங்கள் பரம்பரை சொத்து என்றார்கள். அதை வாங்கி கொண்ட வியாபாரி பெட்டி நிறைய பணத்தை கொடுத்தான். எல்லாமே எனக்கு, வாயை பிளந்தாள் சௌந்தர்யா. காட்டை விட்டு வெளியேறி நகரத்தில் ஒரு பெரிய அரண்மனையை விலைக்கு வாங்கினார்கள். அவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை அவர்களுக்காக காத்திருந்தது. அப்பா மகன் இருவரும் சொந்தமாக தொழில் தொடங்கினார்கள். ஒரு சில வருடத்திலேயே அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறினார்கள். நன்றி மறவாத சௌந்தர்யா சித்தரை வழிபட்டாள். தன் மகனுக்கு ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு பெண்ணை மணமுடித்தாள். அழகும் குணமும் நிறைந்த ஒருவள் மருமகளாக கிடைத்தாள். மகனும் மருமகளும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஒரு சில வருடத்தில் பேரன் பேத்திகளுடன் இனிமையான ஒரு வாழ்க்கை அவர்களுக்காக காத்திருந்தது.